என் பெயர் கௌதம். நான் ஒரு கிராமத்தில் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவன். எங்களுக்கு சொந்தமாக 5 தோட்டங்கள் இருக்கின்றது. அந்த 5 தோட்டத்தையும் அப்பா அடிக்கடி சென்று பார்த்து வருவார். ஆனால் அப்பாவிற்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் என்னை ஒரு நாள் தோட்டத்திற்கு சென்று எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்து வர சொன்னார். நானும் சரி என்று ஒத்துக்கொண்டேன். ஒவ்வொரு தோட்டமாக சென்று பார்த்து வந்தேன். அப்பொழுது ஒரு தோட்டத்தில் வேலை செய்யும் சின்னையன் என்னை பார்த்து, நன்றாக இருக்கிறீர்களா கௌதம் ஐயா என்று விசாரித்துக் கொண்டிருந்தார். நானும் அவருக்கு பதில் கூறினேன். சின்னையன் நான் சிறுவயதாக இருக்கும் பொழுதிலிருந்தே எங்கள் தோட்டத்தில் வேலை செய்கிறார். அவருக்கு ஒரு பெண் இருக்கின்றாள். சிறு வயதில் துருதுருவென இருப்பாள். நான் அவளுக்கு திருமணமாகி இருக்கும் என நினைத்தேன். ஆனால் அவளுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை என்று அவர் கூறியதை வைத்து எனக்கு புரிந்தது. சரி, இப்பொழுது உங்கள் பெண் எங்கே இருக்கிறாள் என்று நான் அவரிடம் கேட்டேன். அவரும் அவள் பெயரை சொல்லி அழைத்தார். அவள் பெயர் ரேகா. கூப்பிட்ட உடனே வரேனப்பா என்று கூறிக்கொண்டு அருகில் இருந்த வீட்டிலிருந்து வெளியே வந்தாள். ரேகா அவளை பார்த்தவுடன் என் மனதிற்குள் அப்படி ஒரு நெருப்பு பற்றி கொண்டது. அவ்வளவு அழகான முகம், கட்டமைப்பான உடல், சிவந்த தேகம், நீல கருகருவென முடி, சிவந்த உதடுகள், ஆளை ஈர்க்கும் கண்கள் என அவள் அவ்வளவு அழகாக இருந்தாள். அவள் வெளியே வந்து என்ன அப்பா என்று கேட்கும் பொழுது அவளின் குரல் குயில் போல இருந்தது. நான் அவளை ரசித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது சின்னையன், அம்மா ஐயா யாருன்னு தெரியுதா என்று கேட்க, ரேகா எனக்கு தெரியவில்லை என்று கூறினார். உடனே நான் சிரித்துக்கொண்டே, என்னைய தெரியலையா, நீயும் நானும் ஒன்றாகத்தானே விளையாடினோம் என்று என்னை நானே அவளுக்கு அறிமுகம் செய்து கொண்டேன். உடனே அவள், ஓ கௌதம் ஐயாவா என்று கேட்டாள். நான் அவளிடம், ஐயா என்றெல்லாம் கூப்பிடாத, நான் உன்னோட சிறுவயது நண்பன் தானே, பிறகு ஏன் ஐயா என்று அழைக்கின்றாய், கௌதம் என்று கூப்பிடு என்று சொன்னேன். உடனே அவள், என்ன இருந்தாலும் நீங்க எங்களுக்கு வேலை கொடுக்கிறவங்க, அதனால நான் உங்களை ஐயா என்று தான் கூப்பிடணும்னு சொன்னாள். நான் அவகிட்ட அப்படியெல்லாம் சொல்லாதே என்று கேட்டேன். உடனே அவளும் சரி என்று தலையாட்டினாள். பிறகு நான் அவர்கள் வீட்டில் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்து தோட்டத்தை பார்த்து கொண்டிருந்தேன். பிறகு என் மனைவி எனக்கு தொலைபேசியில் அழைக்க நான் எங்கள் வீட்டிற்கு சென்று விட்டேன். ஆனால் செல்லும்படியில் என் நினைவு முழுவதும் ரேகாவை பற்றி மட்டுமே இருந்தது. வீட்டிற்கு சென்றவுடன் என் தந்தையிடம் நமது தோட்ட வேலைகள் எல்லாம் நானே செய்கின்றேன் என்று கூறினேன். அப்பாவும் சரி, பையனுக்கு பொறுப்பு வந்துவிட்டது என்று நினைத்து ஒத்துக்கொண்டார். நான் தோட்ட வேலைகளை எல்லாம் பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னால்தான் என்னால் ரேகாவை அடிக்கடி சந்திக்க முடியும் என்று நான் அந்த வேலையெல்லாம் என்னிடம் ஒப்படைக்க சொல்லி கேட்டுக்கொண்டேன் என்பது என் அப்பாவிற்கு தெரியவில்லை. பிறகு மறுநாளும் நான் தோட்டத்திற்கு சென்றேன். அங்கு ரேகா இல்லை. ரேகாவின் அப்பா மட்டும் தோட்டத்திற்கு தண்ணி காட்டிக் கொண்டிருந்தார். நான் அவரிடத்தில் சென்று, சின்னையா சாப்பிட்டீர்களா என்று கேட்டேன். அதற்கு உடனே அவர், சாப்பிட்டேன் தம்பி என்று கூறி என்னிடம் சாப்பிட்டீர்களா என்று கேட்டார். நானும் பதிலுக்கு சாப்பிட்டேன் என்று கூறினேன். பிறகு ரேகாவை எப்படி கேட்பது என்பது தெரியாமல் நான் அவரிடத்தில் சிறிது நேரம் பேசிவிட்டு, பிறகு என்ன சின்னையா, ரேகா எங்கு சென்றிருக்கிறார், ஆளையை காணவில்லை என்று கேட்டதற்கு அவர் இப்பொழுதுதான் ரேகா குளிப்பதற்காக சென்று இருக்கிறாள் என்று என்னிடம் கூறினார். உடனே எனக்கு ரேகா குளிப்பதை பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்குள் ஓட, சரி சின்னையா, எனக்கு ரொம்ப தாகமாயிருக்கு, கொஞ்சம் தண்ணி கொண்டு வரியா என்று கேட்டேன். சின்னையா உடனே, ஐயா என்னோட கால் எல்லாம் ரொம்ப சேரா இருக்கு, என்னால வீட்டிற்குள் சென்று தண்ணீர் எடுத்து வர முடியாது, சிறிது நேரம் பொறுங்கள், ரேகா வந்து விடுவாள், பிறகு அவளிடம் கேட்டால் கொண்டு வந்து கொடுப்பார் என்று கூறினார். உடனே நான், இல்ல சின்னையா, எனக்கு ரொம்ப தாகமாயிருக்கு, நானே போய் குடித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அவர் வீட்டிற்குள் நுழைந்தேன். அங்கு சென்றவுடன் முதலில் ரேகாவின் அறைக்கு சென்றேன். பிறகு அவள் குளியல் அறையில் குளித்துக் கொண்டிருப்பதை பார்க்க முயற்சித்தேன். ஆனால் என்னால் பார்க்க முடியவில்லை. இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது குளியல் அறை திறக்கும் சத்தம் கேட்டது. உடனே ஓடி சென்று கதவு அருகில் ஒளிந்து கொண்டேன். அவளுடனே அவள் அறையில் தாளிட்டு கொண்டு உடைகளை மாற்றி வெளியே வந்தாள். அப்பொழுது நான் அவள் வீட்டின் ஹாலில் சேரில் அமர்ந்திருந்தேன். ஹாலுக்கு வந்த ரேகா, கௌதம் ஐயா எப்போ வந்தீங்க என்று என்னிடம் கேட்டார். உடனே நான், நீ குளிக்கும் போதே வந்துவிட்டேன் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு இப்பொழுதுதான் வந்தேன் என்று சொல்லி அவளிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அவளும் என்னிடம் நன்றாக பேசிக் கொண்டிருந்தார். நாங்கள் இருவரும் சிறுவயது நண்பர்கள் போலவே இப்பொழுதும் பேசிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது நான் அவளிடம் சிறிது அத்துமீறலாம் என்று என் மனதிற்குள் எண்ணம் தோன்ற, அப்பொழுது திடீரென சின்னையா வீட்டுக்கு வர நான் எனது முடிவை மாற்றிக்கொண்டேன்.
பிறகு இன்னொரு நாள் பார்த்து கொள்ளலாம் என விட்டுவிட்டேன். எனக்கு வீட்டிற்கு செல்ல மனமில்லை. ரேகாவை எப்படியாவது முடித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் தான் எனக்குள் இருந்தது. பிறகு மறுநாள் பார்த்து கொள்ளலாம் என விட்டுவிட்டு வந்துவிட்டேன். வீட்டிற்கு வந்தவுடன் என் மனைவி என்னிடம் அவளுக்கு புடவை வேண்டும் என கேட்டால், சரி வா எடுத்து வரலாம் என்று அவளை நான் கடைக்கு அழைத்துச் சென்றேன். அங்கு என் மனைவி அவளுக்கு என்று புடவை எடுத்துக்கொண்டால், நான் அப்பொழுது ஒரு தடவை அவளுக்கு தெரியாமல் வாங்கி வந்து என் அறையில் ஒளித்து வைத்திருந்தேன். மறுநாள் என் மனைவியை உங்கள் அம்மா வீட்டிற்கு சிறிது நாட்கள் சென்று தங்கியிருக்க சொன்னேன். அவள் எதற்கு என்று என்னிடம் கேள்விகள் கேட்டார். ஆனால் நான் தோட்டங்களை பார்க்க சென்று விடுவேன், வேலை இல்லை, சமைப்பதற்கு ஆட்கள் இருக்கின்றார்கள், பிறகு நீ உன் அம்மாவை சென்று பார்த்து அவர்களுடன் சிறிது நாட்கள் மட்டும் இருந்துவிட்டு வரலாம், குழந்தைகளுக்கும் விடுமுறை என்பதால் நீ அங்கு சென்று தங்கியிருந்து வரலாமே என்று கேட்டேன். அவளும் சரி என்று ஒத்துக்கொண்டு எனது மாமியார் வீட்டிற்கு சென்று விட்டாள். அவள் சென்ற மறுநிமிடம் நான் தோட்டத்திற்கு சென்றேன். அங்கு தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்தால் ரேகா. அவளிடம் சென்று, என்ன ரேகா, இன்னைக்கு நீ வேலை செய்கிற அப்பா இல்லையா என்று கேட்டேன். உடனே அவள், அப்பா என்ன செய்திருக்கிறார் என்று நீங்களே சென்று பாருங்கள் என்று சொன்னால், சரி என்று நானும் அவள் வீட்டில் சென்று பார்த்தேன். அவர் மிகவும் மது அருந்திவிட்டு கட்டிலின் மேல் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார். இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று நான் ரேகாவிடம் சென்று பேச்சு கொடுத்தேன். அவளும் என்னிடம் பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் அவளுக்கு என் மீது ஈர்ப்பு இருக்கிறதா என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதால் முதலில் அவளிடம் நான் அன்பாக மட்டுமே பேசுவது போல் நடித்துக் கொண்டிருந்தேன். பிறகு நான் வாங்கி வந்திருந்த புடவையை எடுத்து அவளுக்கு கொடுத்தேன். நான் வாங்கி வந்த புடவை பார்த்து அவளுக்கு மிகவும் மகிழ்ச்சி அவள் முகத்திலே தெரிந்தது. பிறகு அவள் என்னிடம், எதற்காக எனக்கு புடவை எடுத்து வந்தீர்கள் என்று கேட்டாள். உடனே நான் எனக்கு பிடித்த பெண்ணிற்காக புடவை எடுத்து வரக்கூடாதா என்று என் வலையை அவள் மேல் போட்டேன். அவளும் சிரித்தபடி சரி சரி என்று சொல்லிவிட்டு புடவை எடுத்துக்கொண்டு வீட்டில் வைத்துவிட்டு வந்தாள். பிறகு எனக்கு அவள் ஒரு பாக்ஸை நீட்டி, இதை சாப்பிடுங்கள் என்றாள். என்ன இருக்கு இதில் என்று கேட்டதற்கு, திறந்து பாருங்கள் என்றாள். நானும் அந்த பாக்ஸை திறந்து பார்த்தேன். அப்பொழுது எனக்கு மிகவும் ஆச்சரியம். அவளிடம், இன்னும் நீ இதை நினைத்து வைத்திருக்கிறாயா என்று கேட்டேன். அவளும் சிரித்தபடி ஆமாம் என்றாள். நாங்கள் சிறுவயதாக இருக்கும் பொழுது எனக்கு லட்டு என்றால் மிகவும் பிடிக்கும். நான் பள்ளிக்கு செல்லும் பொழுது என் அம்மாவிடம் லட்டு கேட்டால் வாங்கி தரமாட்டார். ஆனால் ரேகா எனக்காக அவள் அம்மா செய்திருக்கும் பலகாரங்களை எடுத்து வந்து கொடுப்பாள். நான் அவளிடம் எனக்கு லட்டு தான் பிடிக்கும் என்று சொன்னேன். அவளும் அவள் அம்மாவிடம் அடம் பிடித்து லட்டு செய்து எனக்கு கொண்டு வந்து கொடுப்பாள். அதே மாதிரிதான் இப்பொழுது அவள் பாக்ஸிலும் லட்டு தான் வைத்திருந்தாள். ரேகாவிற்கு என் மீது ஈர்ப்பு இருக்கிறது என்று தெரிந்துவிட்டது. இதற்கு பிறகு என்ன வேண்டும் என்று நினைத்து லட்டை எடுத்து அவளிடம் கொடுத்தேன். அவளுடனே, நான் உங்களுக்கு தான் செய்தேன், நீங்கள் சாப்பிடுங்கள் என்ற உடனே, நான் சாப்பிடுகிறேன், அதன் முன் நீ சாப்பிடு என்று அவளுக்கு ஊட்டிவிட்டேன். பிறகு அவள் லட்டை வாயில் வாங்க சற்று என்று நான் அவள் வாயுடன் அந்த லட்டை சாப்பிட்டேன். அவள் என்ன நினைத்தாள் என்று தெரியவில்லை. முதலில் என்னை தள்ளிவிட்டு விட்டாள். நான் அவளுக்கு என்னை பிடிக்கவில்லை என்று நினைத்தேன். ஆனால் அதன் பிறகு அவள் அப்பா வந்து விடுவார், இப்படியெல்லாம் நடந்து கொள்ளாதீர்கள், தவறாகிவிடும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். ஆனால் எப்படியாவது ரேகாவை தன் வலையில் விழ வைத்து அவளுடன் உல்லாசமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அதற்கு இடையூறாக எனக்கு சின்னையா இருந்ததால் அவருக்கு தினமும் மது வாங்கி கொண்டு கொடுத்தேன். ஆனால் அப்பொழுதெல்லாம் ரேகா ஒரு நாளும் என்னிடம் மசிந்தது கிடையாது. ஒரு நாள் இரவு அப்பா தோட்டத்தில் தென்னங்காய் ஏற்றுவதற்காக வண்டி வந்திருக்கிறது என்று என்னை தோட்டத்திற்கு செல்ல சொன்னார். நானும் தோட்டத்திற்கு சென்றேன். அப்பொழுது அங்கு சின்னையா நின்று கொண்டிருந்தார். வண்டிகளில் தேங்காய்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். சின்னையா என்னை கண்டதும், கௌதம் ஐயா, எதற்கு நீங்கள் வந்தீர்கள்? நானே எல்லா வேலைகளையும் முடித்து விடுவேன் என்று கூறினார். இல்லை சின்னையா, அப்பாதான் வரச் சொன்னார் என்று கூறி அவர் அருகில் சென்று நின்று கொண்டிருந்தேன். எனது குரல் கேட்டவுடன் ரேகா ஓடி வந்து வெளியே நின்று கொண்டிருந்தாள். முதலில் ரேகாவை நான் கவனிக்கவில்லை. பிறகு யதார்த்தமாக திரும்பிய பிறகு பார்த்தால் நின்று கொண்டிருந்தாள். அவளை பார்த்தவுடன் எனக்கு என் மனதில் தீப்பற்றியது. நான் கொடுத்த புடவையை அவள் அணிந்து இருந்தால் அந்த அரக்கு கலர் புடவை அவளுக்கு மிகவும் அழகாக இருந்தது. அதிலும் அவள் இடுப்பு எடுப்பாக எனக்கு எடுத்து கண்களுக்கு விருந்தளித்தது. நான் அவளை ரசித்துக் கொண்டே நின்று கொண்டிருந்தேன். திடீரென மழை வரா தொடங்கியது. உடனே சின்னையா ஐயா, நீங்க வீட்டுக்குள்ள போய் உட்காருங்க, நான் தேங்காயெல்லாம் ஏத்திட்டு வரேன் என்று கூறிவிட்டு வேலை செய்பவர்களுடன் சேர்ந்து தேங்காய்களை ஏற்றுக்கொண்டிருந்தார். நானும் சரி என்று கூறிவிட்டு வீட்டிற்குள் சென்று அமர்ந்தேன். ரேகா எனக்கு நான் கேட்காமலேயே கப்பில் பாலுடன் வந்து நின்றால் நானும் அவள் கொடுத்த பாலை வாங்கி குடித்துவிட்டு அவளுடன் பேசாததை போல் நடித்து கொண்டிருந்தேன். உடனே என்னிடம் வந்து எப்பொழுதும் கௌதம் ஐயா என்று கூப்பிடுபவள், கௌதம், இன்னும் என் மேல உனக்கு கோபம் போகலையா என்று கேட்டவாறு
என் அருகில் வந்து அமர்ந்தால் நான் மான் வலையில் சிக்கிவிட்டது என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டு இன்னும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்போம் என்று அமைதியாக இருந்தேன். அவள் என் தோளில் சாய்ந்து சிறுவயதிலிருந்தே என்னை காதலிப்பதாகவும் எனக்கு திருமணமானதால் என்னை விட்டு விலகியதாகவும் அவள் கூறினார். ஆனால் அவள் மீது எனக்கு ஈர்ப்பு இருக்கிறது என்று தெரிந்தவுடன் அவள் என்னை மீண்டும் விரும்புவதாகவும் கூறினாள். அவள் சொன்ன அடுத்த கணமே அவள் முகத்தை பிடித்து அவள் உதடு மேல் தம் கொடுத்தேன். பிறகு அவளை கட்டிலில் தள்ளி என் லீலைகள் ஈடுபடலாம் என்று முயற்சித்த பொழுது சின்னையா அங்கு வரும் சத்தம் கேட்டது. சற்றென்று இருவதும் விலகி சென்றோம். பிறகு சின்னையா அங்கே வந்து தேங்காய் எல்லாம் ஏற்றிவிட்டு விட்டேன் என்று கூறி உள்ளே வந்து அமர்ந்தார். இன்றும் என் திட்டம் வீணாய் போய்விட்டது. எப்படி ஆகிறது? இன்று அவளை முடித்து விடலாம் என்று நினைத்த தருணத்தில் இவர் இடையில் வந்துவிட்டாரே என்று கோபப்பட்டேன். பிறகு என்ன செய்வது என்று தெரியாமல் மழை நின்றவுடன் வீட்டிற்கு வந்துவிட்டேன். மறுநாள் காலையிலேயே தோட்டத்திற்கு சென்று விட்டேன். ரேகாவிடம் மல்லிகை பூவை கொடுத்தேன். அவளை ரெடியாக இருக்க சொல்லிவிட்டு அவள் தந்தையை தேடி தென்னை மரத் தோட்டத்திற்கு சென்றேன். அங்கு அவர் தென்னை மரத்திற்கெல்லாம் தண்ணி காட்டிக் கொண்டிருந்தார். அவருக்கு நான் ஒளித்து வைத்திருந்த மதுபாட்டிலை எடுத்து கொடுத்து குடிக்க சொன்னேன். அவர் என்ன விசேஷம் கௌதம் ஐயா என்று கேட்டார். நான் எனக்கு கல்யாண நாள் என்று சொல்லி அந்த மதுபாட்டிலை கொடுத்தேன். அவர் இப்போதைக்கு வேண்டாம், இரவில் நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று கூறினார். ஆனால் முடியாது, நீங்கள் இப்பொழுதே குடிக்க வேண்டும் என்று அவருக்கு வலுக்கட்டாயமாக கொடுத்தேன். அவரும் அதை குடித்துவிட்டு அங்கேயே அமர்ந்திருந்தார். நான் என் இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு தோட்டத்தில் இருக்கும் வீட்டிற்கு வந்தேன். ரேகா நான் சொன்னது போலவே ரெடியாகி இருந்தால் நான் வந்தவுடன் சற்று பதற்றத்திலும் வெட்கத்திலும் அவள் முகம் இருந்தது. நான் அவள் அருகில் சென்றேன். அவள் செவுற்றோரமாக ஒட்டி கொண்டாள். நான் அவள் கையை பிடித்து இழுத்து கட்டிலில் தள்ளி அவள் காலில் இருந்தக முத்தமிட ஆரம்பித்தேன். பிறகு அவள் உதட்டில் முத்தமிட்டேன். பிறகு கழுத்தில் நான் உன்னை முத்தமிட்டேன். இப்படியே மெதுவாக ஒவ்வொரு இடமாக முத்தம் கொடுத்து அவளை என் வசப்படுத்தி கொண்டேன். நான் நினைத்து கூட பார்க்கவில்லை அவளுக்கு இது முதல் தடவை என்று. அவள் வலி தாங்காமல் கத்த ஆரம்பித்தாள். பிறகு எனக்கு இது முதல் தடவை என்பதால் என் கண்களில் நீர் வருகிறது என்று கூறினாள். அப்பொழுது எனக்கு இதுவரை நீ யாருடனும் இப்படி இருந்தது இல்லையா என்று கேட்டேன். இல்லை கௌதம் என்று கூறியவாறு என்னை இருக்க அணைத்து கொண்டார். பிறகு தினமும் நான் சின்னையாவிற்கு மது வாங்கி கொடுத்துவிட்டு ரேகாவுடன் உல்லாசமாக இருந்து வந்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் ரேகா, உங்கள் மனைவி வந்துவிட்டாள், நாம் எப்படி உல்லாசமாக இருப்பது என்று கேட்டாள். உடனே நான் அவளிடம் என்ன செய்வது என்று தெரியவில்லையே என்று கூறிவிட்டு யோசிக்கலாம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வந்தேன். ஆனால் ரேகா சொன்னது போலவே மறுநாளே என் மனைவி வீட்டிற்கு வந்துவிட்டாள். குழந்தைகளுக்கு விடுமுறை முடிந்து விட்டதால் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று என் மனைவி வீட்டிற்கு வந்துவிட்டாள். எனக்கு ரேகா மீது அதிக ஈர்ப்பு இருந்ததால் எப்படியாவது ரேகாவை இங்கு அழைத்து வர வேண்டும் என்று நினைத்தேன். அதற்காக திட்டம் தீட்டி என் மனைவி மாடிக்கு சென்று வரும் பொழுது படிகளில் எண்ணெயை ஊற்றி அவளை கீழே விழை வைத்து விடலாம் என்ற திட்டம் தீட்டினேன். அதுபோலவே என் மனைவிக்கும் அந்த விபத்து நடந்தது. அவள் கால்கள் 2-3 மாதங்கள் சரியாகாது என்று மருத்துவர் சொன்ன நிலையில் பிள்ளைகளை பார்த்து கொள்வதற்காகவும் என் மனைவி கவனித்துக் கொள்வதற்காகவும் ரேகாவை வீட்டிற்கு அழைத்து வருவது போல் அழைத்து வந்தேன். பிறகு ரேகா என் மனைவி பவானியை நன்றாக கவனித்துக் கொண்டார். குழந்தைகளையும் நன்றாக கவனித்துக் கொண்டாள். இதை பார்த்த பவானிக்கும் ரேகாவின் மீது நம்பிக்கை வந்தது அவளுக்கு. என தனி அறையை எங்கள் வீட்டில் கொடுத்தோம். என் மனைவியால் நடக்க முடியாததால் அவள் அறையிலேயே இருப்பாள். அப்பாவிற்கும் உடம்பு சரியில்லாததால் அவரும் அவர் அறையை விட்டு வெளியே வரமாட்டார். வீட்டில் இருக்கும் வேலையாட்களை எல்லாம் வேலையை விட்டு நிறுத்திவிட்டேன். ரேகாவுடன் நான் அந்த வீட்டில் என் பிள்ளைகள் பள்ளிக்கு சென்றவுடன் தினம் உல்லாசமாக இருந்து வந்தேன். இப்பொழுது 3 மாதங்கள் பவானி நடக்க இயலாததால் இந்த 3 மாதங்கள் ரேகா என்னுடன் ஒரு மனைவியாகவே வாழ்ந்து வந்தாள். திடீரென ரேகா ஒரு நாள், பவானிக்கு கால் சரியாகிவிட்டால் நான் இந்த வீட்டை விட்டு சென்றுவிட இருக்குமே என்று கேட்க, நான் இப்போதைக்கு நாம் சந்தோஷமாக இருக்கலாம், அவள் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது இன்னொரு திட்டம் தீட்டி அவளை நான் படுக்க வைத்து விடுகிறேன் என்று அறியா கூறிக்கொண்டு அவளுடன் உல்லாசமாக இருந்து வந்து கொண்டிருந்தேன். இப்படியே எனக்கு பகலில் பவானியும் இரவில் ரேகாவும் என சந்தோஷமாக வாழ்ந்து வர ஆரம்பித்தேன். என் பெயர் முத்து. நான் கோயம்புத்தூரில் ஒரு கிராமத்தில் வசித்து வருகிறேன். அழகான 2 மகள்கள் எனக்கு இருக்கிறார்கள். என் மனைவி ஒரு பள்ளியில் ஆசிரியராக வேலை செய்கிறார். நூல் கம்பெனி வைத்துள்ளேன்.
எங்களது வீடு சிறிய ஓட்டு வீடுதான். ஆனால் நாங்கள் அதில் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தோம். என் மனைவிக்கு நிறைய தோழிகள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் என்னை முத்து அண்ணா என்று அன்புடன் அழைப்பார்கள். எனக்கும் தங்கைகள் இல்லாததால் அவர்களை நான் தங்கையாகவே நினைத்து அவர்களுடன் அன்பாக பழகி வந்தேன். எங்கள் வீட்டின் அருகில் நிறைய வீடுகள் வாடகைக்கு விடப்பட்டிருந்தன. அதில் ஒரு வீட்டில் புதிதாக ஒரு குடும்பம் குடி வந்தது. என் மனைவி புதிதாக குடி வந்தவர்கள் என்று அவர்களுடன் நட்பு வைத்துக் கொள்ள ஆசைப்பட்டு அவர்கள் வீட்டிற்கு சென்றால், ஆனால் அங்கு வீட்டு கதவுகள் அடைக்கப்பட்டு இருந்தது. வெகு நேரமாக தட்டியும் யாரும் திறக்காததால் என் மனைவி வீட்டிற்கு திரும்பிவிட்டாள். நான் அவளிடம், ஏன் ராதா சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டதற்கு என்னிடம் அவள் கூறினாள், நான் பக்கத்து வீட்டுக்காரர்களுடன் நட்பு வைத்துக் கொள்ள ஆசைப்பட்டேன். அவர்கள் வீட்டிற்கு சென்றேன். ஆனால் அவர்கள் வீடு சாத்தியிருந்தது. நான் வெகு நேரமாக தட்டியும் கதவுகள் திறக்கவில்லை என்று என்னிடம் கூறினார். உடனே நான் அவளிடம், அவர்கள் வெளியில் ஏதும் சென்றிருப்பார்கள் என்று நான் கூறினேன். அதற்கு அவள், இல்லை மாமா, அவர்கள் வீட்டிற்குள் தான் இருக்கிறார்கள். நான் அந்த பெண்ணை பார்த்தேன். அவள் வீட்டு வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருந்தாள். அருகில் நின்று பார்த்து கொண்டுதான் இருந்தேன். கதவுகளை தட்டியும் ஜன்னல் அருகில் சென்று சத்தம் போட்டும் அந்த பெண் என்னை கண்டுகொள்ளவில்லை. அது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது மாமா என்று கூறினாள். என் மனைவி வருத்தப்பட்டதை என்னால் பார்க்க முடியவில்லை. அதனால் நான் அவளுக்கு ஆறுதல் கூறினேன். விடு ராதா, சில பேர் இப்படிதான். அவர்கள் சிட்டியில் இருந்து வந்திருக்கிறார்கள், அதனால்தான் அவர்கள் பணத்திமிரை காட்டுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு நான் எனது கம்பெனிக்கு சென்றேன். அன்று விடுமுறை என்பதால் ராதா வீட்டில் குழந்தைகளுடன் விளையாடி கொண்டிருந்தாள். மறுநாள் அவள் பள்ளிக்கு செல்ல தயாரானால் நானும் கம்பெனிக்கு செல்ல தயாரானேன். போகும் வழியில் பிள்ளைகளை பள்ளியில் விட்டுவிட்டுதான் போவேன். அதனால் பிள்ளைகளுக்காக நான் காத்திருந்தேன். அப்பொழுது பக்கத்து வீட்டு பெண் வெளியே வந்தால் அவள் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாகவும் அம்சமாகவும் இருந்தால். அவளுடன் ஒரு இளைஞன் வெளியே வந்தான். அவனும் பார்ப்பதற்கு அழகாக இருந்தான். இவர்களின் ஜோடி பொருத்தம் அழகாக இருக்கிறதே என்று நினைத்து கொண்டேன். பிறகு அவர்கள் இருவரும் அவர்களது இருசக்கர வாகனத்தில் ஏறி எங்கேயோ சென்றார்கள். அந்த வீட்டிலிருந்து ஒரு வயதானவர் வெளியே வந்தார். நான் நினைத்தேன் அவர் அந்த பெண்ணின் மாமனார் என்று. பிறகு அவர் அக்கம் பக்கம் பார்த்துவிட்டு உள்ளே சென்றார். வயதானவர் தனியாக இருக்கிறாரே என்று நினைத்து நான் அவரிடம் பேச முயற்சி செய்தேன். ஆனால் அவர் நாம் பேசினால் பேசுவாரோ பேச மாட்டாரோ என்ற ஒரு எண்ணத்தில் அவரை கூப்பிடாமல் அமைதியாக நின்று விட்டேன். பிறகு கம்பெனிக்கு சென்று என் வேலைகளை பார்க்க தொடங்கினேன். இன்று கம்பெனியில் மிகவும் வேலை அதிகம் என்பதால் நான் இரவு வருவதற்கு வெகு நேரம் ஆகும் என்று என் மனைவிக்கு தொலைபேசியின் மூலம் தெரிவித்தேன். அவளும் சரி என்று சொல்லிவிட்டாள். அவள் என்னிடம் அவள் தோழிகளுடன் பக்கத்தில் இருக்கும் கோயில் திருவிழாவிற்கு செல்வதாக சொல்லியிருந்தால் உடனே நான் சரி என்று கூறினேன். என் வேலைகளை முடித்துவிட்டு வருவதற்குள் என் மனைவி வீட்டிற்கு வந்து விடுவாள் என்று நினைத்து சொன்னேன். ஆனால் நான் வீட்டில் சென்று வெகு நேரமாகியும் என் மனைவி வரவில்லை. அதனால் நான் என் வீட்டில் திண்ணையில் அமர்ந்திருந்தேன். வீட்டில் ஆட்கள் இல்லாததால் என் மனைவி விளக்குகள் எல்லாம் அணைத்து விட்டு சென்றிருந்தார். வெளியே எரிந்து கொண்டிருந்த மின் விளக்கை கூட அணைத்து விட்டு சென்றிருந்தாள். அதனால் நான் இருட்டில் உட்கார்ந்திருந்தேன். நான் உட்கார்ந்திருப்பது யாருக்கும் தெரியாது. அந்த அளவிற்கு இருட்டாக இருந்தது அன்று இரவு. பக்கத்து வீட்டில் மின்விளக்கு எரிந்து கொண்டே இருந்தது. மணி 11 ஆகியும் இவர்கள் தூங்கவில்லையோ என்று நினைத்தேன். சரி, புதிதாக திருமணமான ஜோடிகளாக இருப்பதனால் தூங்குவதற்கு நேரமாகுமோ என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டு சிரித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு சொகுசு கார் அங்கே வந்தது. நான் யாராக இருக்கும் என்று பார்த்து கொண்டிருந்தேன். அந்த கார் நேராக வந்து பக்கத்து வீட்டில் நின்றது. அப்பொழுது புதிதாக திருமணமான அந்த பெண்ணும் வேறு ஒரு ஆணும் அந்த காரில் ஏறி சென்றார்கள். காலையில் தான் அந்த பெண் அவள் கணவனுடன் சென்றாள். இவன் யார், இவன் புதிதாக என்று நினைத்து கொண்டிருந்தேன். அப்பொழுதே அந்த கார் அங்கிருந்து சென்று விட்டது. பிறகு என் மனைவி வந்தால் என்னை மன்னித்து விடுங்கள், வருவதற்கு வெகு நேரம் ஆகிவிட்டது. நீங்கள் எவ்வளவு நேரமாக காத்திருக்கிறீர்கள், எனக்கு தொலைபேசியில் அழைப்பு விடுத்திருக்கலாமே என்று என்னிடம் கேட்டாள். அதற்கு நான், பரவாயில்லை, குடும்பத்திற்காக உழைப்பவள் தானே, ஒரு நாள் வெளியே சென்று உன் நேரத்தை செலவிடுவதனால் ஒன்றும் பிரச்சனையாகாது என் தங்கமே என்று கூறிக்கொண்டு அவளை கட்டி அணைக்க முயன்றேன். உடனே அவள் என் கைகளை தட்டிவிட்டு, என்ன இது குழந்தைகள் முன் என்று கூறினார். என் பிள்ளைகளோ குறும்புத்தனமாக சிரித்துக் கொண்டிருந்தார்கள். பிறகு நான் என் குழந்தைகளை தூக்கிக் கொண்டேன். என் மனைவி வீட்டை திறந்தால் வீட்டிற்குள் சென்றோம். அவள் வாங்கி வந்திருந்த உணவை எனக்கு கொடுத்தாள். நான் அவளிடம், உணவு மிகவும் அருமையாக இருக்கிறது என்று கூறினேன். அவள் பக்கத்தில் இருக்கும் பாட்டி கடையில் வாங்கினேன் என்று சொன்னார்.
அந்த பாட்டி உணவை மிகவும் அருமையாக செய்வார்கள். அது மட்டும் இல்லாமல் ஊருக்குள் என்ன நடந்தாலும் கண்டுபிடிப்பவரே அவர்தான். எந்த சந்தேகமாக இருந்தாலும் நாங்கள் சிறுவயதில் கட்டிடம்தான் கேட்டு தெரிந்து கொள்வோம். இவற்றையெல்லாம் நான் என் மனைவியிடம் சொல்லிக் கொண்டே உணவு அருந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் என் மனைவியிடம் பக்கத்து வீட்டு பெண்ணை பற்றி கூறினேன். அவர்கள் உறவுக்காரராக இருக்கலாம், அதனால் அந்த பெண்ணை கூட்டி சென்றிருக்கலாம் என்று கூறினார். நானும் சரி என்று விட்டுவிட்டேன். ஒரு நாள் அதிகாலையில் எனக்கு கம்பெனியில் லோடுகள் ஏற்றுவதற்கான வண்டி வந்து இருக்கிறது என்று சொல்ல, நான் வேகமாக காலை 4 மணிக்கு எல்லாம் என் கம்பெனிக்கு சென்றேன். அப்பொழுது என் கம்பெனியின் அருகில் ஒரு சொகுசு கார் நின்றது. அந்த கார் அன்று இரவு நான் பார்த்த அந்த பக்கத்து வீட்டு கார் என்னவாக இருக்கும் என்று நினைத்து கார் அருகே சென்றேன். காருக்குள் அந்த பெண் உறங்கிக் கொண்டிருந்தாள். பக்கத்தில் யாரும் இல்லை. வெகு நேரமாக கார் அருகே நின்று கொண்டிருந்தேன். பிறகு ஒரு ஆள் மட்டும் அங்கு வந்தார். என்ன வேண்டும் உங்களுக்கு? எதற்காக என் கார் அருகில் நிற்கிறீர்கள் என்று கேட்டார். உடனே நான், இல்லை, நான் உங்கள் தங்கையின் பக்கத்து வீட்டில் வசிக்கிறேன். நீங்கள் அன்று இரவு வந்தபொழுது நான் உங்கள் காரை கவனித்தேன். இன்று என் கம்பெனியின் அருகில் நிற்கிறது உங்கள் கார். அதனால்தான் நான் என்னவாயிற்று என்று பார்க்க வந்தேன் என்று கூறினேன். உடனே அவர், என் கார் பழுது ஆகிவிட்டது, என் தங்கையை வீட்டிற்கு கொண்டு போய்விடலாம் என்று நினைத்தேன். அதற்குள் என் கார் பழுதாகிவிட்டதால் இங்கேயே நின்று கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். சரி, நான் எனக்கு தெரிந்தவர்களை வர சொல்கிறேன் என்று சொல்லி எனக்கு தெரிந்த கார் சரி செய்பவரை வர சொல்லி காரை சரி செய்ய சொன்னேன். அவரும் காரை சரி செய்துவிட்டு அதற்கான பணத்தை அவரிடம் வாங்கி கொண்டு சென்று விட்டார். என்னிடம் அந்த பெண் பேச ஏதோ முயற்சிக்கிறாள் என்று நினைத்தேன். ஏனென்றால் அவள் என் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். அவள் கண்களில் கண்ணீர் நிறைந்தது. முதலில் நான் எதற்காக உங்கள் தங்கை கண்களில் கண்ணீர் இப்படி நிற்கிறது என்று கேட்டேன். அதற்கு அவர், என் தங்கை என்னை விட்டு பிரிய போகிறாள் அல்லவா, அதனால்தான் அவள் கண் கலங்குகின்றாள் என்று கூறிவிட்டார். நானும் ஒரு அண்ணனை விட்டு தங்கை பிரிவது மிகவும் கொடுமையான விஷயம்தான். என் தங்கை என்னை விட்டு பிரிந்த பொழுது எனக்கு இதே வழிதான் இருந்தது என்று நினைத்து கொண்டு அங்கிருந்து சென்று விட்டேன். என் கம்பெனியில் லோடு வண்டிகள் வெகு நேரமாக நிறுத்தி இருந்ததால் நான் என் கம்பெனி வேலையை பார்ப்பதற்காக அங்கிருந்து சென்று விட்டேன். அவரும் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டார். ஆனால் அந்த பெண் பின்னால் இருந்து கண்ணாடி வழியாக என்னையே திரும்பி பார்த்து கொண்டு சென்றாள். எதற்காக இவள் நம்மை இப்படி பார்க்கின்றாள் என்று நினைத்து கொண்டு நானும் உள்ளே சென்று எனது வேலைகளை செய்ய ஆரம்பித்து விட்டேன். லோடு எல்லாம் ஏற்றி முடித்துவிட்டு வருவதற்கு 10 மணி ஆகிவிட்டது. என் மனைவி எனக்காக சாப்பாடுகள் எல்லாம் செய்து வைத்துவிட்டு அவள் வேலைக்கு சென்று விட்டாள். நான் வந்து வீட்டை திறந்து குளித்துவிட்டு சாப்பிடுவதற்காக அமர்ந்தேன். அப்பொழுது திடீர் என ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. உடனே நான் வெளியில் ஓடி வந்து பார்த்தேன். அப்பொழுது வேறு ஒரு சொகுசு கார் பக்கத்து வீட்டு முன்பு நின்றது. அதில் அந்த பெண்ணை வலுக்கட்டாயமாக ஏற்ற முயற்சித்தார்கள். அப்பொழுது அந்த பெண் அழுது கத்தினாள். உடனே நான் அந்த வீட்டின் அருகில் சென்று, எதற்காக உங்கள் மருமகள் இப்படி கத்துகிறாள் என்று அந்த வயதானவரிடம் கேட்டேன். அவர் அதற்கு, எங்கள் வீட்டு விஷயத்தில் நீங்கள் எதற்கு தலையை நுழைக்கிறீர்கள்? இது எங்கள் வீட்டு விஷயம், மரியாதையாக சென்று விடுங்கள் என்று கூறினார். உடனே நான் அந்த பெண்ணை, எதற்காக வலுக்கட்டாயமாக வண்டியில் ஏற்றினீர்கள் என்று சத்தமிட்டேன். அதற்கு உடனே அந்த முதியவர், அவள் என் மனைவியை பார்த்தால் பயப்படுவாள், என் மனைவி அவளை எங்கள் வீட்டிற்கு அழைத்து வரச் சொன்னார், அதனால்தான் நாங்கள் அங்கு செல்கிறோம், அதனால் மட்டுமே அவள் பயப்படுகிறார் என்று கூறினார்கள். ஆனால் எனக்கு இவர்கள் பேசுவது உண்மையாக தெரியவில்லை. அதனால் அந்த பெண்ணிடம் நான் கேட்டேன், ஏமா தங்கச்சி, இவங்க சொல்றது உண்மையா? நீ உண்மையிலேயே அவங்க மனைவிக்கு தான் பயப்படுறியா என்று நான் கேட்டேன். ஆனால் அவள் எந்த பதிலும் கூறவில்லை. அழுது கொண்டே நின்று கொண்டிருந்தாள். நான் உன்னிடம்தான் கேட்கின்றேன், வாயை திறந்து பதில் சொல் என்று கேட்டேன். ஆனால் அவள் மேலும் அழுது கொண்டு மட்டுமே இருந்தாள். இதனால் அங்கிருந்து அவளது கணவனும் மாமனாரும் மற்றும் அந்த சொகுசு காரில் வந்த இருவரும் என்னை அங்கிருந்து போகச் சொல்லி திட்டினார்கள். அந்த பெண்ணும் எதுவும் பேசாததால் அவர்கள் சொல்வது உண்மையாக இருக்குமோ என்று நினைத்து நான் அங்கிருந்து சென்று விட்டேன். ஆனால் இதை பற்றி யோசித்து எனக்கு அந்த நாள் முழுவதும் ஒரே குழப்பமாகவே ஓடியது. அன்று மாலை என் மனைவி வந்தவுடன் என் மனைவியிடம் எல்லா விஷயத்தையும் கூறினேன். அவள் எதற்காக அழுது கொண்டே இருக்கின்றாள் என்று கேட்டேன். உடனே என் மனைவி, எனக்கு மட்டும் என்ன தெரியும், ஒருவேளை அந்த முதியவர் சொல்வது உண்மையாக இருக்குமோ என்னவோ என்று சொல்லிவிட்டு அவள் சமையலறைக்குள் சென்று விட்டாள். பிறகு என்னை அவர்களை பற்றி யோசித்ததெல்லாம் இருக்கட்டும், நம்மை பற்றி யோசியுங்கள். 2 நாட்களில் எனக்கு கோடை விடுமுறை வருகிறது. நானும் குழந்தைகளும் வீட்டில் தான் இருப்போம். விடுமுறையில் என் அம்மா வீட்டிற்கு செல்லட்டுமா என்று என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்தார்.
என் மனைவி கூறியது எதுவுமே என் காதுகளில் ஏறவில்லை. அந்த பெண்ணை பற்றி மட்டுமே என் மனது இயங்கிக் கொண்டிருந்தது. பிறகு அதை விட்டுவிட்டு நான் வேலைகளை எல்லாம் செய்ய ஆரம்பித்தேன். ஒரு மாத காலங்கள் சென்ற பிறகு அந்த வீட்டிற்கு சொகுசு கார்களில் அந்த பெண் செல்வது நின்று, சொகுசு கார்களில் இருந்து வருபவர்கள் எல்லாம் அவர்கள் வீட்டுக்கு செல்ல ஆரம்பித்தார்கள். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு சொகுசு கார் என்று புதிதாக கார் வந்தது. எனக்கு மிகவும் சந்தேகம் அதிகமானது. ஒரு நாளைக்கு ஒரு சொகுசு கார் என்றாலும் அந்த வீட்டில் உள்ளவர்கள் மிகவும் பணக்காரர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது வீடு பங்களா என்று வசதியான வாழ்க்கை தானே வாழ வேண்டும். எதற்காக இந்த வாடகை வீட்டில் குடியிருக்கிறார் என்று மிகவும் குழப்பமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண் வெளியிலே வருவதில்லை. இது எனக்கு மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. ஒரு நாள் நான் எனது இருசக்கர வாகனத்தில் என் கம்பெனிக்கு செல்ல தயாரானேன். அப்பொழுது அந்த வீட்டை கடக்கும் பொழுது அந்த பெண் ஜன்னல் அருகில் இருந்து ஒரு காகிதத்தை தூக்கி என் மேல் போட்டால், உடனே நான் என் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு அந்த காகிதத்தை எடுத்தேன். அவள் கைகளை எடுத்து கும்பிட்டு அவள் கண்களில் கண்ணீரை வர வைத்தால் எனக்கு ஒன்றும் புரியவில்லை. எதற்காக இந்த பெண் நான் பார்க்கும் பொழுதெல்லாம் அழுது கொண்டே இருக்கின்றாள் என்று நினைத்து அந்த காகிதத்தை பிரித்து படித்தேன். அதில் அண்ணா என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்றும் அம்மா அப்பாவையும் காப்பாற்ற வேண்டும் என்றும் மட்டுமே எழுதியிருந்தது. அப்பொழுது எனக்கு தெரிந்துவிட்டது அந்த பெண் மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டிருக்கின்றாள் என்று. பிறகு நான் என் மனைவியிடம் அவள் தோழிகளை எல்லாம் அழைத்து வரச் சொன்னேன். அவளும் எதற்கென்று கேட்டாள். பிறகு நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்னேன். கேட்டவுடனே அவள் உடனே அவர்களை வர சொல்கிறேன் என்று. பள்ளி தோழிகளையும் தெருவில் இருக்கும் அக்கம் பக்கத்தினர் மற்றும் தோழிகளையும் அழைத்து வந்தாள். என் மனைவி மிகவும் குறும்புக்காரி, எல்லோரிடமும் நன்றாக பேசுவாள். இதனால் அவளுக்கு தோழிகள் அதிகமாகவே இருந்தார்கள். ஒரு 30க்கும் மேற்பட்ட பெண்கள் எங்கள் வீட்டிற்கு வந்திருந்தார்கள். அவர்களிடம் இந்த மாதிரி அந்த பெண் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கின்றாள் என்று கூறினேன். அதற்கு உடனே அவர்கள் எல்லாம் என்னை காவலர்களிடம் சொல்ல வேண்டியதுதானே, காவல் நிலையம் செல்ல வேண்டியதுதானே என்று கூறினார்கள். ஆனால் அந்த பெண் கடிதத்தில் காவலர்களிடம் செல்ல வேண்டாம், காவலர்கள் இவர்களுக்கு துணையாக இருக்கிறார்கள் என்று எழுதியிருந்தால் என்று கூறினேன். உடனே அவர்கள் அதை எல்லாம் கேட்டுவிட்டு சரி, நாங்கள் உதவி செய்கிறோம் என்று சொல்லி அந்த வீட்டிற்கு சென்றார்கள். அங்கு சென்று கதவை தட்டினார்கள். யாரும் திறக்கவில்லை. ஆனால் என் மனைவி கொஞ்சம் கூட பயப்படாமல் அந்த கதவை உடைத்தால் உள்ளே எல்லோரும் சென்றார்கள். சென்று எல்லோருக்கும் அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த வீடு முழுவதும் வெறும் ஆபாசமான படங்கள் மாட்டியிருந்தன. அவற்றையெல்லாம் அந்த பெண்கள் அடித்து உடைத்தனர். பின்பு தொலைக்காட்சியில் கூட ஆபாசமான படமே ஓடிக்கொண்டிருந்தது. அதையும் அந்த பெண் அடித்து உடைத்தார்கள். அந்த கிழவன் யார் நீங்கள் என்று கத்திக்கொண்டே அவன் அறையில் இருந்து வெளியே வந்தான். அப்பொழுது அங்கு இருந்த பெண்கள் அவனை அடித்து கீழே தள்ளிவிட்டார்கள். அந்த பெண் எங்கே என்று கேட்டார்கள். அவளை ஒரு அறையில் அடைத்து வைத்திருக்கிறதாக அவன் கூறினான். அங்கு சென்று பார்த்த பொழுது அங்கு சென்ற பெண்கள் எல்லோர் கண்களிலும் கண்ணீர் மட்டுமே நிறைந்திருந்தது. அந்த பெண் உடலில் துணி இல்லாமல் கட்டிலில் இரு கைகளும் கட்டியபடி, இரு கால்களும் கட்டியபடி, வாயில் துணி வைத்து அடைக்கப்பட்டு இருந்தால் அதை பார்த்த பெண்களுக்கு என்ன சொல்வது என்று தெரியாமல் அருகில் இருந்த ஆடையை எடுத்து அவள் மேல் போட்டு அங்கு இருந்த கத்தியின் மூலம் அவள் கை கட்டு கால் கட்டுகளை அவிழ்த்து விட்டார்கள். பிறகு அவளிடம் பேச முயற்சி செய்தார்கள். ஆனால் அவள் அப்பொழுதும் பேசவில்லை. எதற்காக பேசாமல் இருக்கின்றாள் என்று யோசித்தார்கள். அப்பொழுதுதான் அவள் ஒரு வாய் பேச முடியாத, அவள் காது கேட்க முடியாது என்ற ஒரு உண்மையை சொன்னால் அவள் ஊமை என்று அவளால் எழுதி மட்டும்தான் காட்ட முடியும் என்று அவர்களிடம் ஏதோ சொல்ல முயற்சி செய்கிறாள் என்று தெரிந்து கொண்ட பெண்கள் ஒரு பேப்பரையும் பேனாவையும் அவளிடம் கொடுத்தார்கள். அவள் அதில் எழுதியது என் நெஞ்சை ரணமாக்கியது. அவள் ஒரு ஆசிரியர் மூலமாக தான் பள்ளி படிப்பை முடித்திருக்கிறாள். அதே ஆசிரியர் உதவியுடன் கல்லூரி படிப்பையும் முடிக்க தயாரானாள். இதனால் அந்த ஆசிரியருக்காக அவள் வீட்டின் அருகில் இருந்த பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்திருக்கிறாள். அப்பொழுது அங்கு வந்து முதியவர் மயங்கி கீழே விழுந்திருக்கிறார். அதை பார்த்த அவள் பள்ளி பையில் உள்ள தண்ணீரை அவருக்கு கொடுத்து உதவி செய்ய சென்றிருக்கிறார். அப்பொழுது திடீரென்று பின்னால் இருந்து யாரோ அவளை அடித்து மயக்கம் வர செய்திருக்கிறார்கள். அவள் அங்கேயே மயங்கிவிட்டாள். பிறகு கண் விழித்து பார்த்த பொழுது அவள் கைகள் கட்டப்பட்ட நிலையில், உடல்களில் ஆடை இல்லாமல் அருகில் ஒரு ஆணுடன் ஒரு அறையில் இருப்பது தெரிய வந்தது. அவள் வாய் பேச முடியாதவள் என்பதால் கத்தி அழுது இருக்கிறாள். இதை பார்த்த அந்த முதியவர் அவளிடத்தில் வந்து, உன்னை கடத்தி வந்து விட்டேன். நான் கை காட்டும் ஆண்களுடன் எல்லாம் நீ சென்று நான் காட்டும் படங்களில் வரும் காட்சிகளில் இருக்கும் பெண்களைப் போல் இருக்க வேண்டும் என்று.
அந்த பெண்ணிடம் சொல்லி இருக்கிறார்கள். முதலில் அந்த பெண் அதற்கு முடியாது என்று செய்கை செய்திருக்கிறார். இதனால் கோபமடைந்த அந்த கிழவன் அவளை அடித்து சித்திரவதை செய்திருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவள் புகைப்படங்களை எல்லாம் விற்று விடுவேன் என்று அவளுக்கு மிரட்டல் விடுத்திருக்கிறான். இதனால் பயந்து போன அந்த பெண் இவர்கள் கை காட்டும் இடங்களுக்கெல்லாம் சென்றிருக்கிறார். தன் அப்பா அம்மா தன்னை காப்பாற்றி விடுவார்கள் என்று நம்பிக்கையில் இருந்திருக்கின்றாள். ஆனால் இவர்கள் அப்பா அம்மாவையும் இவர்கள் இந்த புகைப்படங்களை காட்டி வாயடைக்க வைத்திருக்கிறார்கள். தன் பெண்ணின் வாழ்க்கையில் வீணாகிவிடும் என்ற பயத்தில் அவர்கள் அப்பா அம்மா இருக்கும் இடம் தெரிந்தும் வர முடியாத சூழ்நிலையில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும், இப்பொழுது வரும் ஆண்கள் அவளிடம் கடுமையான முறையில் இருக்கிறார்கள் என்றும் அந்த கடிதத்தில் எழுதியிருந்தால், இதை என் மனைவி என்னிடம் கொடுத்த பொழுது என் நெஞ்சம் உடைந்து போனது. அவள் பார்த்த முதல் நாளையே அவள் எனது தங்கையாக ஏற்றுக்கொண்டேன். இதனால் அவர்களை சும்மா விடக்கூடாது என்று திட்டம் தீட்டி அந்த பெண்ணை மட்டும் அங்கிருந்து அழைத்து சென்று விட்டோம். அந்த கிழவனை அந்த வீட்டிலேயே வைத்து சமாதி கட்ட முடிவு செய்தோம். இதனால் வீட்டில் இருக்கும் சிலிண்டரை திறந்துவிட்டு வீட்டில் அனைத்து மின்விளக்குகளையும் எரிய விட்டு விட்டோம். நாங்கள் திட்டம் தீட்டியது போலவே அந்த வீடு வெடித்து சிதறி அந்த கிழவன் இறந்து போனாள். ஆனால் இந்த பெண் எங்கு சென்றாலும் இவளை தொட்ட கள்வர்கள் எல்லோரும் இவளிடம் மறுபடியும் தவறாக நடந்து கொள்வார்கள் என்ற எண்ணம் எனக்கு தோன்றியது. இதனால் அவளை நாங்கள் எங்கு அனுப்பினாலும் அவளுக்கு தான் பிரச்சனை என்று முடிவு செய்தோம். அவள் எங்கள் வீட்டிலேயே நாங்கள் தங்க வைத்துக் கொண்டோம். அவளை வெளியில் செல்ல விடாமல் எல்லா வேலைகளையும் நானும் என் மனைவியும் செய்தோம். ஏனென்றால் நான் சிறுவயதாக இருக்கும் பொழுது என் தங்கை மூச்சு திணறல் காரணமாக இறந்து விட்டாள். இதனால் அடிக்கடி எனக்கு என் தங்கையின் நினைவு வரும். எனக்கு என் மகள் பிறந்த பொழுது கூட என் தங்கை நினைவுகள் வந்தது. இதனால் அவளை என் தங்கையாக ஏற்றுக்கொண்டு என்னுடனே வைத்துக் கொண்டேன். என் மனைவியும் அவளை நன்றாக பார்த்து கொண்டாள். ஆனால் அவள் பெற்றோருக்கு எப்படியாவது தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று அவர்கள் பெற்றோருக்கும் தகவல் தெரிவித்தோம். அவர்கள் எங்கள் பிள்ளை வெளியூருக்கு சென்றிருக்கிறாள் என்று அக்கம் பக்கத்தில் சொல்லியிருக்கின்றோம். அதனால் கவலை இல்லை, அவள் அங்கேயே இருக்கட்டும் என்று கூறியிருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் அவள் படிக்க வேண்டிய மிச்சம் இருக்கும் கல்லூரி படிப்பையும் என் மனைவி அவள் கல்லூரி தோழிகள் மூலம் அவள் மேல் படிப்புக்கு உதவி செய்தால் எங்கள் வீட்டிலிருந்தே அவள் கல்லூரி படிப்பையும் முடித்தாள். 3 ஆண்டுகள் எப்படி சென்றது என்றே தெரியவில்லை. என் குழந்தைகளும் வளர்ந்து விட்டார்கள். எங்களுக்கு வீடு பத்தவில்லை. அதனால் நாங்கள் பெரிய வீட்டிற்கு செல்லலாம் என்று இருந்தோம். அப்பொழுது அந்த பெண் அவள் அம்மா அப்பாவிடமே சென்று விடுகிறேன் என்று கேட்டுக்கொண்டாள். இதனால் நாங்கள் அம்மா அப்பாவிடமே அவளை ஒப்படைத்தோம். அவளை என்னதான் நான் பத்திரமாக வடிந்திருந்தாலும் என் தங்கை என்னை விட்டு செல்வதை என்னால் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. வேறு வழியில்லாமல் மனம் இல்லாமல் அவளை அவள் வீட்டிற்கு அனுப்பி வைத்தேன். இப்பொழுது அவள் நன்றாக வாழ்ந்து வருகிறாள். எந்த ஒரு குறையும் பிரச்சனையும் இல்லாமல் அவள் அம்மா அப்பாவுடன் வேறு ஊருக்கு சென்று நன்றாக வாழ்ந்து வருகின்றார் என்று கேள்விப்பட்டு சந்தோஷமாக நானும் வாழ்கிறேன்.